Unit 5 Magnetism and Electromagnetism. Electromagnetic induction. When it was shown by Oersted that magnetic field is produced around a conductor carrying current, the reverse effect was also attempted in 1831. Michael Faraday explained the possibility of producing an EMF across the conductor when the magnetic flux linked with the conductor is changed. In order to demonstrate this, Faraday conducted few experiments. So electromagnetic induction, current carrying conductorல current flow ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கரண்ட்டை கொடுத்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆய்ஸ்டெட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ ஆய்ஸ்டெட்டோட ரிவர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக 1831 மைக்கேல் ஃபேரடே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க்ட் வித் த கண்டக்டர் சேஞ்ச் ஆகுதோ ஸோ அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இஎம்எஃப்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், நத்திங் பட் வோல்டேஜ். ஸோ ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட். In this experiment, the two coils were wound on a soft iron ring separated from each other. The coil on the left is connected to a battery and a switch key. A galvanometer is attached to the coil on the right. When the switch is put on at that instant, there is a deflection in the galvanometer. Likewise, when the switch is put off again, there is a deflection but in the opposite direction. This proves the generation of current. அதாவது ஒரு சாஃப்ட் அயன் 2 காயில் வவுண்ட் அந்த ஒயர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒன்றோட ஒன்று செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டயக்ராமில் பேட்ரி, கீ, காயில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நியர்பையாக காயிலும் கேல்வானோமீட்டரும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது காயிலை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு நியர்பை காயிலோட லிங்க் ஆகுது. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு லிங்க் ஆகுது. ஸோ இந்த காயிலோட இப்போது கீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் லிங்க் ஆகிறது டிக்ரீஸ் ஆகுது, அதாவது குறையுது. ஸோ எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லிங்க் ஆகிறது சேஞ்ச் ஆகுதோ ஸோ அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இஎம்எஃப்னா என்னென்னா இந்த காயிலுக்கு அக்ராஸாக மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் இஎம்எஃப். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன் எ கரண்ட் கேரியிங் காயில். ஸோ கரண்ட் கேரியிங் காயில் மூலிமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லைன் லிங்க் சேஞ்ச் ஆகுதோ அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பேட்ரி இருக்குது, கீ இருக்குது. ஸோ இந்த பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கீயோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து காயிலுக்கு போகுது, காயிலேருந்து பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு வருது. ஸோ இப்போ இங்கே இந்த காயிலில் கரண்ட்டு, அதாவது இந்த பேட்ரியில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகுதுன்னா உருவாகுது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காயிலும் கேல்வானோமீட்டரும் இருக்குது. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த காயிலில் கரண்ட்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உருவாகுது. ஸோ அப்போது இந்த கேல்வானோமீட்டரில் ஒரு டைரக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ சுவிட்சு ஆஃப் பண்ணும்போது இந்த கேல்வானோமீட்டரில் ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷனை காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஸோ கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டு கிடைக்குது.
Second experiment. In this experiment, current or voltage is generated by the movement of the magnet in and out of the coil. The greater the number of turns, higher is the voltage generated. Electromagnetic induction by moving the magnet. ஸோ மேக்னெட்டை மூவ் பண்ணுறது மூலிமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார் மேக்னெட் இருக்குது, இதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்குது. ஸோ மேக்னெட்டை சுற்றி டர்ன்ஸ் ஆஃப் ஒயர் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதோட வோல்ட்மீட்டர், அதாவது வோல்டேஜ் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸு ஸோ அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லைன்ஸ் வந்து லிங்க் ஆகிறது சேஞ்ச் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனா என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசஸ் த்ரூ த கிவன் ஏரியா, தட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு கிவன் ஏரியாவில் லிங்க் ஆகுது. ஸோ அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ மேக்னெட்டை வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணும்போது இந்த காயில் வழியாக லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸு வேரி ஆகும்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்மால் வோல்டேஜ். அடுத்தது மீடியமாக இருக்குது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா மீடியமாக இருக்குது. ஸோ அடுத்தது லார்ஜர் மீடியம், அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்போது லார்ஜர் வோல்டேஜாக இருக்குது. அதாவது வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா லார்ஜராக இருக்கும். ஸோ உள்ளே கொண்டு போகும்போது ஒரு டைரெக்ஷன்லேயும் வோல்ட்மீட்டரில் வெளியே எடுக்கும்போது ஒரு டைரெக்ஷன்லேயும் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ஷனை காட்டுது. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு அதிகமாக இருந்துச்சுன்னா லார்ஜர் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்கெல்லாம் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகுதோ அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்டை வந்து இன் அண்ட் அவுட்டு மூவ் பண்ணுறதால இன்டியூஸ்டு கரண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட் மூவ் பண்ணுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த மேக்னெட் இஸ் ஸ்டேஷ்னரி but the coil is moved in and out of the magnetic field indicated by the magnetic lines of force. Here also current is induced. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த யூ ஷேப் மேக்னெட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இருக்குது. அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு அது காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த காயிலை வந்து நம்ம வெளியில் எடுக்கும் போதும் காயிலை வந்து உள்ளே வைக்கும் போதும் ஸோ இது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த காயில் வந்து ஒரு எண்டு கேல்னாமீட்டரோடையும் இன்னொரு எண்டு கேல்னாமீட்டரோடையும் இன்னொரு எண்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் செகண்ட் டயக்ராம்லேயும் கேல்னாமீட்டர், அதாவது காயிலோட ஒரு எண்டும் இன்னொரு எண்டு வந்து என்னதுன்னா கேல்னாமீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த காயிலேருந்து வரக்கூடிய அந்த ஒயர் வந்து அதில் போகக்கூடிய கரண்ட் வந்து என்னதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஸோ மேக்னெட்டை வந்து ஃபீல்டுக்குள்ளே உள்ளேயும் வெளியும் மூவ் பண்ணுறோம். ஸோ உள்ளே கொடுக்கும்போது நிறைய நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து லிங்க் ஆகுது. ஸோ மேலே எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து லிங்க் ஆகிறது குறையுது. ஸோ எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸு லிங்க் ஆகிறது குறையுதோ ஸோ அப்போது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ காயிலுக்கு அக்ராஸாக மெஷர் பண்ணக்கூடியது இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஸோ இதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. All this observation
made Faraday to conclude that whenever, அதாவது Faraday வந்து 2 law சொல்லியிருக்காரு. First law, there is a change in the magnetic flux linked with a closed circuit and EMF is produced. இது வந்து first law. எங்கெல்லாம் magnetic flux லிங்க் ஆகிறது சேஞ்ச் ஆகுதோ, அதாவது க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து Faraday ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட்டு செகண்ட் லா, the amount of EMF induced varies directly as the rate at which the flux changes. This EMF is known as induced EMF. அதாவது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதிகமாக ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா அதிகமாக இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸு லைன் லிங்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இஎம்எஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ளக்ஸு லைன் லிங்க் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இஎம்எஃப் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப். Next, the phenomenon of producing an induced EMF due to the change in the magnetic flux linked with a closed circuit is known as electromagnetic induction. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் லிங்க் வித் த க்ளோஸ்ட் சர்க்கியூட் சேஞ்ச் ஆகும்போது இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப். நோட், the direction of the induced current was given by Lenz's law. அதாவது direction of induced current வந்து Lenz's law வந்து சொல்கிறாரு, which state that the induced current in the coil flow in such a direction as to oppose the change that cause it. அதாவது induced கரண்ட்டோடைய டைரக்ஷன் அதை உருவாக்கினது யாரோ அதோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் போதுகோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து உருவாகுது. The direction of induced current that cause it. The direction of the induced current can also be given by another rule called a Fleming right hand rule. அதாவது the direction of induced current கொடுக்கக்கூடிய another rule, Fleming right hand rule. Next, Michael Faraday, 22nd September 1791, 25th August 1867, was a British scientist who contributed to the study of electromagnetism and electrochemistry. His main discoveries include the principle underlying electromagnetic induction. அவருடைய மெயின் டிஸ்கவரி எதுனா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், டயாமேக்னட்டிசம் அண்டு எலக்ட்ரோலிசிஸ்.